பிற்கால சோழர்கள் அறிமுகம். சோழர்கள் பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் பாருங்க. தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமான நன்கறியப்பட்ட முடியாட்சி அரசுகளில் சோழ அரசும் ஒன்றாகும். அதாவது தென்னிந்திய அரசு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நம்ம தமிழ் மன்னர்கள் 3 பேரை முதல்ல நம்ம சொல்லிடுவோம். சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த 3 பேரில் ஒருத்தர் சோழர்கள். சரிங்களா? அதான் சொல்கிறாங்க, தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமான நன்கறியப்பட்ட முடியாட்சி அரசுகளில் சோழ அரசும் ஒன்று. சோழர்களுடைய அரசு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விரிவானது. இவங்களுடைய நீர்ப்பாசன அமைப்பு முறை விரிந்து பறந்தது. அதிக எண்ணிக்கையிலான கோயில்களை சோழர்கள் கட்டியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய கோயில்களை பார்த்தீங்கன்னா சோழர்கள் கட்டியிருக்காங்க. கலை அப்புறம் கட்டடக்கலைக்கு சோழர்கள் பெரும் பங்காற்றியிருக்காங்க. அப்புறம் கடல் கடந்து சோழர்களுடைய சாதனைகள் நிறைய இருக்குது. சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மலேசியா, சிங்கப்பூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சோழ அரசனுக்கு பார்த்தீங்கன்னா பெயர் இருக்குது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் சோழர்களுடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இது எல்லாமே சோழர்களுக்கு வரலாற்றில் உயர்ந்த இடத்த பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 3 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக தெரிவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய ஆட்சி முறை நல்லா இருந்திருக்குது. அதனால தான் சோழர்களை பற்றி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறிமுகம். அடுத்தது நம்ம சோழர்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சி. பண்டைய சோழ அரசு காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்டிருந்தது. அதாவது பண்டைய சோழ அரசு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அர்த்தம். அதுக்கு காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்டு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய தலைநகர் என்ன அப்படின்னா உறையூர். அதாவது தற்போதைய திருச்சியை தான் பார்த்தீங்கன்னா அப்போ உறையூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உறையூர் பகுதியை மையமாக கொண்டு தான் அந்த காலத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சோழ அரசு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கரிகாலனின் ஆட்சி காலத்தில் சோழ அரசு பார்த்தீங்கன்னா சிறப்பான இடத்தை வகித்தது. ஏன் அப்படின்னா கரிகால சோழன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா அவரை தெரியுது. அப்போது கரிகால சோழன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அரசர். அப்போது அவருடைய ஆட்சி காலத்தில் சோழ அரசு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான இடத்தை வகிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு அரசனுடைய நம்ம அந்த அரசனை பற்றி படித்ததே இல்லை, ஆனால் அந்த அரசனுடைய பேரை சொன்னால் அந்த அரசனுடைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லைங்களா? அப்போது அவர் ஏதோ செஞ்சுருக்காரு. அதனால தான் அவர் பேர் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம கேட்டதுனால சொன்ன உடனே கரிகால சோழன் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா? அதான் அந்த சிறப்பு தான். கரிகால சோழனுடைய ஆட்சி காலத்தில் சோழ அரசு சிறப்பான இடத்தை வைத்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா சம்திங் நல்லாவே ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். அவருக்கு பின்வந்தோர், அதாவது கரிகால சோழனுக்கு பின்வந்தோர் காலத்தில் படிப்படியாக சரிவினை பார்த்தீங்கன்னா சந்திச்சுது. கரிகால சோழன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஆட்சி செஞ்சுட்டாரு. அதுக்கு பின்னாடி வந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய பகுதிகளை பார்த்தீங்கன்னா இழந்துக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு அப்பா இருக்கார், அவருடைய பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நல்லா சொத்து சேர்த்து வச்சுருவார். சொத்து சேர்த்து நல்லா சொகுசாக வளர்த்துருவார் பையன் என்ன பண்ணுவான், அதான் நம்ம அப்பா சொத்து சேர்த்து வச்சுருக்காருல, நம்ம இதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சொத்தை உட்காந்து அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அனுபவிக்க என்ன பண்ணுவோம், சொத்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும், பெருகிட்டு போகாது. நம்ம பார்த்தீங்கன்னா என்றைக்குமே கற்க அதாவது நம்ம செலவு பண்ண ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க குறையாத விஷயம், குறையாமல் நிறைஞ்சிக்கிட்டு போகிற விஷயம் என்ன அப்படின்னா கல்வி தான் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிக்கிட்டு போகும். சொத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அரசுலேயே பார்த்தீங்கன்னா நடக்குது. கரிகால சோழனுக்கு பின்வந்த ஒரு காலத்தில் படிப்படியாக அந்த ஆட்சி சரிவினை சந்திச்சது அப்படின்னு என்ன, அதான் நம்ம தாத்தா பாட்டெல்லாம் சேர்த்து வச்சுருக்கானே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து தின்னுக்கிட்டே இருந்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே சூழ்ச்சி நடந்து ஆட்சி பார்த்தீங்கன்னா சரிஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? அந்த மாதிரி சரிஞ்சிக்கிட்டே வருது படிப்படியாக. 9ஆம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டளச் செய்தார். இதே மாதிரியே வர வம்சாவளிகளில் வர எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுக்கிட்டே இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் ஒரு சோம்பேறி ஆகிட்டுன்னு அடி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அரசு அப்படியே குறைச்சிக்கிட்டே வருது. மற்றவங்க கைப்பற்றிக்கிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக.
அது மாதிரி கைப்பற்றிட்டே வந்து 9ஆம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சோழ வம்சத்தை மீட்டலை செஞ்சார். அப்பாடா, நம்ம பாட்டன் முப்பாட்டங்களை பற்றி நம்ம கரிகால சோழன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டன் எவ்வளோ நல்லா அதிகமாக வந்து சேர்த்து வச்சுருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே ஒரு இதையுமே செய்யாமல் இப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு யாராவது ஒரு அரசன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்பார்க் தட்டின மாதிரி டக்குன்னு மீண்டு எழுவாங்க. அந்த மாதிரி இந்த விஜயாலயன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெழுந்து சோழ வம்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டலை செஞ்சுருக்காரு. இந்த விஜயாலயன் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கியிருக்காரு விஜயாலயன். அதுக்கப்புறமா பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின்னாடி வந்தவங்களும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆட்சி செஞ்சனர். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு என்ன? கங்கை கொண்ட சோழபுரம் வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரனுக்கு விஜயாலயனுக்கு பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின்வந்தோறும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுக்கே வந்து படையெடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் வந்து நிர்மாணிச்சிருக்காங்க. அப்படி நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதெல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே இந்த ஷேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நான் நோட் பண்ணிக்கன்னு சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இங்கே பாருங்கள், விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டலை செய்தார். சோழ வம்சத்தை மீட்டலை செய்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா விஜயாலயன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை கைப்பற்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகர் ஆக்கிட்டார். அவருக்கு பின்னாடி வந்தவங்க முதலாம் ராஜேந்திரன். அவருக்கு பின் வந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரை நிர்மாணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பாருங்க, முதலாம் ராஜராஜன் ரொம்பவும் முக்கியமான அரசர். முதலாம் ராஜராஜன் அப்படிங்கிறவர், இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும். முதலாம் ராஜராஜனுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி பொது ஆண்டுக்கு பிறகு. போஆன்னு போட்டிருக்காங்கல்ல, போஆ அப்படின்னா பொது ஆண்டுக்கு பிறகு 985 1014 வரைக்கும் முதலாம் ராஜராஜனுடைய காலம் பீரியட் அப்படின்னு அர்த்தம். முதலாம் ராஜராஜனுடைய பீரியட் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கிபி புதாண்டுக்கு பிறகு 915 1014 வரைக்கும். முதலாம் ராஜராஜன் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர். சோழ பேரரசுடைய மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா முதலாம் ராஜராஜன். இவருடைய பீரியட் 985 1014 வரைக்கும். இவர் என்ன பண்ணியிருக்கார்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலத்தை வென்ற புகழை ஈட்டினார். யாரு? இந்த முதலாம் ராஜராஜன் காலத்தை வென்ற புகழை ஈட்டியிருக்கார். அப்படின்னா என்ன ஒரு சிறப்பான ஆட்சி செஞ்சிருப்பாரு அப்படின்னு பாருங்க. தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை இவர் வந்து முதலாம் ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா நிலைநாட்டியிருக்காரு. இவருடைய கப்பற் படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன. இவருடைய கப்பற் படையெடுப்பு மேலை கடற்கரையிலையும் இலங்கையிலையும் சோழர்களுடைய ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தது இந்த முதலாம் ராஜராஜனுடைய கப்பற் படையெடுப்பு. அப்புறம் புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோயிலை, அதாவது பிரகதீஸ்வரர் கோயிலை தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் ராஜராஜன் கட்டியிருக்காரு. ராஜேஸ்வரம் கோயில் அப்படின்னாலும் சரி, பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னாலும் சரி. பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யாரு? தஞ்சாவூரில் கட்டியவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா முதலாம் ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு. இவருடைய மகனும் முதலாம் ராஜராஜனுடைய மகனும் இவருக்கு பின் ஆட்சி பொறுப்பை ஏற்றவருமான முதலாம் ராஜேந்திரன். யாரு? முதலாம் ராஜராஜனுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன். இவருடைய ஆட்சி காலம் பாருங்க, கிபி புதாண்டுக்கு பிறகு 1014 1044 வரைக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி காலம் எப்போ முடியுது? 1014. இவருக்கு முதலாம் ராஜேந்திரனுக்கு எப்போ ஆரம்பிக்குது? 1014 ஆரம்பிக்குது. 1044 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆட்சி செஞ்சுருக்காரு. மொத்தம் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்காரு? 14, 24, 34, 44, 30 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை ராஜராஜன் மாதிரியே பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சிருக்காரு. முதலாம் ராஜேந்திரனுடைய ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு
தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்குச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அரியணை ஏறினதுக்கு அப்புறமா அவருடைய மிக முக்கிய படையெடுப்பான வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றியிருக்காரு. கங்கை கொண்டான், கங்கையை கைப்பற்றியவர் அப்படின்னு தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டாரு இந்த முதலாம் ராஜேந்திரன். ஏன் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து கைப்பற்றி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு. இவர் முதலாம் ராஜேந்திரன் தன்னை எவ்வாறு பிரகடனப்படுத்தி கொண்டார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கங்கை கொண்டான் அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிட்டாரு. கங்கை கொண்டான் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோன்னு கேள்வி கேட்டாங்கன்னா முதலாம் ராஜேந்திரனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்கிறோம். வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பப்பட்டுச்சு. அவருடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை தெற்கு சுமத்ரா வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது. யாருடைய கடற்படை? முதலாம் ராஜேந்திரனுடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை தெற்கு சுமத்ராவை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்ற இவருக்கு துணை புரிஞ்சது. சோழர்களுடைய கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோங்க உதவியது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போய் இலங்கை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் கடல் கடந்து போய் வந்து நிறைய பகுதிகளை கைப்பற்றியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ இவங்க போய் இவங்க எடுத்துக்கிட்டு போன சில பொருட்களை வந்து அங்கே விற்றுருப்பாங்க. அங்கே இருக்கிற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போது ஒரு அரசன் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போயிட்டு திரும்பி வரும்போது அவனுடைய அரசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பரிசு வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம ஊர் பொருளை வந்து கொடுத்துட்டு பரிசு வாங்கிட்டு வரலாம், இல்லை நம்ம ஊர் நாணயத்தை வந்து கொடுத்துட்டு பரிசு வாங்கிட்டு வரலாம். இல்லையா நாணயம் வெளிநாட்டில் வேறு நாணயம் தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளை கொடுத்துட்டு அதுக்கு இணையான இன்னொரு பொருளை வந்து வாங்குவாங்க. பண்டமாற்று மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோழர்களுடைய கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோங்க உதவி இருக்கு. சோழ பேரரசின் சரிவு. முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசர்களா? இல்லை. முதலாம் ராஜேந்திரனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அவரை தொடர்ந்து பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசர்களா? இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம அப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு தாத்தா, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு பாட்டன், இதாயிருமா? நம்ம அப்பா தாத்தா பாட்டன் தான் நல்லா சம்பாரிச்சு வச்சுருக்காங்களே, நிறைய இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்களே, எவ்வளோ வலிமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ஒரு 3 தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே செய்யாமல் சாப்பிட்டு போயிருக்காங்க. சரிங்களா, ஜஸ்ட்டு சாப்பிட்றது தூங்குறது இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து வலுவிழந்து, அதாவது என்னென்னா அரசர் வந்து எதுலேயுமே கண்டுக்காமல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளேயே சூழ்ச்சி நடக்கும் இல்லைங்களா, அந்த சூழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடக்குது, உள்நாட்டு சூழ்ச்சி வந்து நடக்குது. அதான் சொல்கிறாங்க முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசர்களா? இல்லை. மூன்றாவதாக பதவியேற்ற அந்த அரசர் யாருன்னா வீர ராஜேந்திரன். அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி ராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டுட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சுற்றி இருக்கிற அந்த தளபதிகள், மந்திரிகள், ராஜகுருக்கள், அப்புறம் இன்னும் ஏதாவது படையில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி அரசனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே மேலே பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற இடிபாடுகளை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பாக்ஸை பார்த்துட்டு தான் நம்ம இதுக்கு மேலே போகவே முடியும். இந்த பாக்ஸை பார்த்துடலாம். முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. அதாவது எப்படி தொடங்கியிருக்குன்னு பாருங்கள். அவருடைய மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் யார்? முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். அவர்களுடைய மகனான இந்த விமலாதித்தன், குந்தவை இவங்களுடைய மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அங்கம்மா தேவியை வந்து பார்த்தீங்கன்னா மணக்கிறாரு. அவர்களுடைய மகனே முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறவர். குலோத்துங்கன் அப்படிங்கிறவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முதலாம் குலோத்துங்கன் இவர் தான். யாருடைய மகன், யாருடைய பேரன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்குச்சு. எப்படி தொடங்குதுன்னா, முதலாம் ராஜராஜனுடைய மகளான குந்தவையை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை வந்து பார்த்தீங்கன்னா மணக்கிறாங்க. இவங்களுடைய மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனுடைய மகளான அங்கம்மா தேவியை வந்து பார்த்தீங்கன்னா மணக்கிறாரு. இவங்களுடைய மகன் தான் முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறவர். சரிங்களா, இது எப்படியே வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது
மூன்றாவதாக பதவியேற்ற யாருக்கு முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து 3 பேருமே திறமை இல்லைன்னு சொல்கிறோம். அப்படி மூன்றாவதாக பதவியேற்ற வீர ராஜேந்திரனுடைய மகனான அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுட்டார். இந்த அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகத்தில் கொல்லப்பட்டுட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இவர் அப்பரும் சரி இவருடைய தாத்தரும் சரி எந்த ஒரு சூதுவாதும் தெரியாமல் வளர்ந்துருப்பாங்க போல இருக்குது. இந்த உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டுட்டாங்க. அவரோட விஜயாலயனுடைய வழிவந்தோருடைய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சு. அதிராஜேந்திரனின் மறைவை கேள்விப்பட்டவுடன் அதிராஜேந்திரன் கொல்லப்பட்டார் இல்லைங்களா உள்நாட்டு கழகத்தில். இவருடைய மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழே சாளுக்கிய இளவரசனான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாரு. முதலாம் குலோத்துங்கன் அப்படின்ற பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தோடைய ஆட்சியை இவர் தொடங்கி வைத்தார். மேலே அந்த பாக்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, இவங்களுடைய அங்கம்மா அப்புறம் முதலாம் ராஜேந்திரனுடைய மகளான அங்கம்மா ராஜராஜ நரேந்திரனுடைய மகன், இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்து அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான்ல, அவன் தான் முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். கீழே சாளுக்கிய இளவரசனான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றினார். முதலாம் குலோத்துங்கன் அப்படின்ற பேரில் சாளுக்கிய சோழ வம்சத்தோடைய ஆட்சியை இந்த முதலாம் குலோத்துங்கன் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறாரு. இந்த முதலாம் குலோத்துங்கன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை விரைவில் ஒழித்து கட்டி முதலாம் குலோத்துங்கன் அவருடைய நிலையை வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்திக்கிட்டாரு. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வீட்டு சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோழர்கள், அப்பா வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கியர்கள். இந்த சோழர்களுக்கும் சாளுக்கியர்களும் பிறந்துட்டாங்க. இந்த சோழர்களில் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக ஒழிச்சு கட்டிட்டாங்க எல்லாத்தையுமே. உள்நாட்டு சூழ்ச்சினால இந்த அதிராஜேந்திரன் தான் கடைசி அரசராக இருந்தார், அவரை கொண்டுட்டாங்க. கொன்ன உடனே அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கிய இளவரசனுக்கு போகுது, அவன் தான் முதலாம் குலோத்துங்கன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை ரொம்ப சீக்கிரமாக ஒழிச்சு கட்டிட்டாங்க. இது என் அம்மா வீட்டு சைடு அரசு, அடுத்தது நான் தான் வாரிசு அப்படின்னு இவர் இங்கே வந்துட்டார். அங்கே வந்து இந்த முதலாம் குலோத்துங்கன் வந்து பார்த்தீங்கன்னா சோழ பேரரசை எப்படி சாளுக்கிய சோழ வம்சத்தோடைய ஆட்சியை வந்து தொடங்கி வைக்கிறார். தொடங்கி வச்சு சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை விரைவில் ஒழிச்சு கட்டினவர் யாருன்னா இந்த முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறவர். ஒழித்து கட்டி அவருடைய நிலையை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாரு முதலாம் குலோத்துங்கன். தேவையற்ற போர்களை தவிர்த்த இந்த முதலாம் குலோத்துங்கன் பொதுமக்களுடைய நன்மதிப்பை பெற்றார். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு அது ஒரு சலுப்பாகவே இருக்கும் இல்லைங்களா. போர் இல்லாமல் ஒரு மனுஷன் ஒரு அமைதியாக ஒரு நாட்டை வந்து வழிநடத்திக்கிட்டு போகிறான் அப்படின்னா அந்த அரசன் கண்டிப்பாக பொதுமக்களுடைய மதிப்பை பெறுவான். அதனால் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டார். இது ஒரு சேடான ஒரு நியூஸ் தான், ஒன்றும் கிடையாது. உள்நாட்டு கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் வெளிநாட்டில் இலங்கை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுது. அதான் சொல்கிறாங்க. ஆனால் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை இவர் இழந்துட்டார். பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து நழுவின. என்னதான் வந்து சோழர்களுக்கு ஒரு பகுதி இருந்தாலும் பக்கத்து நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய பகுதிகளில் சில பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிடிச்சு வச்சுருக்காங்க. அந்த பகுதிகளும் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து நழுவிடுச்சு. ஏன்னா உள்நாட்டு கழகம் வந்து ரொம்ப முக்கியம். தலைமை இடம் இல்லைங்களா, தலைமை இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாத்தா மற்ற இடம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை இடத்தை பாதுகாத்து முடிக்கிறதுக்குள்ள அங்கங்கே வெளிநாடுகள்லேயும் மற்ற இடங்களில் இருந்த சிறு சிறு இடங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதிகளும் அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆளுநர் ஒரு அரசர் சிற்றரசர் மாதிரி வச்சு அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு வரி கட்டிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த பேரரசில் இருந்து உதவி போகும். ஏன் நம்ம இடத்துக்கு வந்து அச்சுறுத்தல் வருது, நீங்கிறது உதவி போகும். அந்த உதவிக்கு சரியான நேரத்தில் போக முடியாததுனால பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போயிடுச்சு. காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்களிடம் இழக்க நேரிட்டது. இங்கே பாருங்கள், தலைநகரை வந்து பார்த்தீங்கன்னா சோழ அரியணையை காப்பாற்றணும்னு முதலாம் குலோத்துங்கன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவருடைய முழு கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கும்போது இலங்கையில் இருக்கிற பகுதி போயிடுச்சு, பாண்டியர்களுடைய பகுதியில் இருந்த சிறு சிறு பகுதிகளும் போயிடுச்சு. அப்புறம் காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இழக்க நேரிட்டுடுச்சு. அப்புறம் 1279 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலோத்துங்க பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். அத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவுற்றது. பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோழ வம்சத்துடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக அமுக்கி முடிச்சிட்டாங்க. எப்போ 1279 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன்
குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் முழுசாக நிறுவிட்டார். அதோட சோழ வம்சத்துடைய ஆட்சி இதோட முடிவுற்றது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோழ பேரரசுடைய சரிவு. பிற்கால சோழர்களின் நிர்வாக முறை பற்றி பார்க்க போகிறோம். மத்திய அரசின் நிர்வாகம் அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. அதாவது பிற்கால சோழர் காலத்தில் மத்திய அரசுடைய நிர்வாகம் அரசருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ நம்மளுடைய அரசு முறையை எடுத்துக்கோங்களேன். மத்திய அரசு, மாநில அரசுன்னு இருக்குது. மத்திய அரசுக்கு அடுத்தது மாநிலம், சரிங்களா? இப்போ ஒரு நாடுன்னு இருக்குது, அது மத்திய அரசு ஃபுல் கண்ட்ரோலு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாடு எப்படி பிரியுது? மாநிலங்களாக பிரியுது இல்லையா? மாநிலங்களுக்குள்ள மாவட்டம், மாவட்டத்துக்குள்ளே வட்டம், வட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கா, தாலுக்கா வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி, இந்த மாதிரி வந்து நிறைய பிரியுது இல்லைங்களா? போஸ்ட்டு, இந்த மாதிரி பிரியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம், மத்திய அரசுடைய நிர்வாகம் அரசருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு சோழர் காலத்தில், பிற்கால சோழர் காலத்தில். அந்த நிர்வாக முறையை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்த அவர்னா யார்? அரசரை சொல்கிறாங்க. அரசர் பெருமளவு அதிகாரத்தை கொண்டிருந்தார். இப்போது மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசர் வந்து நிர்வாகத்தில் நேரடியாக தலையிட மாட்டார். அவருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரோ இல்லை அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா, ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கக்கிட்ட சொல்லி அவர் தான் போய் பார்த்திங்கன்னா மற்ற நிர்வாகிகளுக்கு வந்து அந்த என்ன அரசர் ஆணை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் அரசருடைய அனுமதி இல்லாமையும் ஒரு சில அதிகாரங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களாவே எடுக்கலாம். அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் பிற்கால சோழர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைய தலைமை பொறுப்பில் இருந்த அரசர் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு அதிகாரத்தை வந்து கொண்டிருந்திருக்காரு. அரசருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகாரத்தை வந்து அரசர்கள் கொண்டிருந்திருக்காங்க பிற்கால சோழர் காலத்தில். அரசருடைய ஆணைகள் அவருடைய அதிகாரிகளால் பனை ஓலைகளில் எழுதப்பட்டன அல்லது கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டன. அதாவது அரசருடைய ஆணைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்டுச்சு அப்படின்னா பனை ஓலைகளில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே போவாங்க. அந்த கோவில் சுவத்தில் அரசர் வந்து புதுசாக ஆணை பிறப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதில் அந்த ஆணையை வந்து பொறிச்சிருக்காங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தர் பறித்து சொல்லுவாங்க. படிக்க தெரிஞ்சவங்க அப்படியே படித்து வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. அப்போது பிற்கால சோழர் காலத்தில் அரசருடைய ஆணைகள் இதில் வந்து பொறிக்கப்பட்டன அப்படின்னா பனை ஓலைகளில் எழுதப்பட்டன அல்லது கோவில் சுவர்களில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதான் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரசுரிமை பரம்பரை இயல்புடையதாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கட்சிகள் இருக்குது நம்ம நாட்டில். அந்த கட்சிகளுக்கு நம்ம மக்கள் யாருக்கு அதிக ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இருக்குது இல்லைங்களா? ஆனால் மன்னர் காலத்தில் வந்து அப்படி கிடையாது. அரசுரிமை பரம்பரை இயல்புடையதாக இருந்தது. அரசருக்கு அப்புறம் அவருடைய மகன் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அரசர் தனது மூத்த மகனை தனது வாரிசாக தெரிவு செய்தார். அரசரே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முதல் பையனை வந்து அவருடைய வாரிசாக தெரிவு செய்வார். அப்படி இல்லைன்னா இந்த சில அந்த முகலாய அரசர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஷாஜகானுடைய மகன்கள் 5 மகன்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு யார் கடைசியாக வின் பண்ணாங்க அப்படின்னா அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி அவர் அரசரானார்னு பார்த்துருப்போம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவர் கிடையாது, 3வது ஆள் தான் அவுரங்கசீப். 3வது ஆளாக பிறந்த அவுரங்கசீப் தான் அரசர் ஆனார். ஆனால் இதில் அப்படி கிடையாது. பிற்கால சோழர் காலத்தில் அரசர் வந்து அவருடைய மூத்த மகனை அவருடைய வாரிசாக அவரே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்வார். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சில அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு 4 பசங்க இருக்காங்க அப்படின்னா 4ல் யார் அரசமைக்க சிறந்தவர் அப்படின்னு பார்ப்பாரு. கடைசியாக பிறந்த பையன் தான் ரொம்ப சிறப்புடையதாவனா இருக்கான் அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த அரசர் என்ன பண்ணுவார், என்னுடைய கடைசி மகன் தான் வந்து அரசமைக்க தகுதியானவன் சொல்லி அவரே வந்து பார்த்திங்கன்னா அவரை அரசராக அமர்த்திடுவார். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நாடை வந்து ஒரு அரசர் கட்டி காப்பாற்றி கொண்டுக்கிட்டு வராது. அடுத்தது அவருக்கு தான் தெரியும் யார் நம்மளை மாதிரியே அரச அமைப்பா, அதாவது ஆட்சி செய்வா அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்படி யாருக்கு வந்து அவர் ஆட்சி செய்வார்னு படுதோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குற முறையும் சில அரசுகளில் இருந்தது. ஆனால் பிற்கால சோழர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசர் அவருடைய மூத்த மகனையே அவருடைய வாரிசா தேர்வு செஞ்சார். மூத்த மகன் எப்படி அழைக்கப்பட்டான் அப்படின்னா யுவராஜன் என்று அழைக்கப்பட்டான். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிற்றரசர் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. யுவராஜன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கான். யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜான்னு சொன்னால் 10 போதுமா? அடுத்தது அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசராக போகிறாரு. அவருக்கு அரசியலமைப்பை பற்றி தெரியணும் இல்லைங்களா, எப்படி ஆட்சி செய்யணும் இதெல்லாம் வந்து பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக ஏதாவது பண்ணால் தான் வந்து அவரால் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசராக அந்த ஒரு நாட்டு மக்களையோ நாட்டு அந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்திக்கிட்டு போக முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். இந்த மண்டலம்னா என்ன, நாடுனா என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். மண்டலம்னா என்னன்னு பார்க்கலாம்.
சோழ அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை வந்து உருவாக்கியிருக்காங்க. எந்த மாதிரி நிர்வாக முறையை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்களேன். நிர்வாக வசதிக்காக பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. இப்பத்தி நம்மளுடைய நிர்வாக முறை எடுத்துக்கலாம். பார்த்தீங்களேன், இப்போது நம்ம பேரரசுன்னு சொல்கிற இடத்துல நம்ம இந்திய நாட்டை எடுத்துக்கோங்க, சரிங்களா. பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன அப்படின்னா என்ன? இப்போ நம்ம இந்திய நாடு எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டன. அதாவது இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டலங்கள் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற மாவட்டம் அப்போ நாடு. ஒவ்வொரு நாடு பிரிவுகளுக்குள்ளும் பல கூற்றங்கள் என்ன? கிராமங்கள். இப்போ நிறைய மாவட்டங்கள் இருக்குது. இப்போ நம்ம வட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி, தாலுக்கா, ஊர், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள் இதெல்லாம் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக வசதிக்காக பேரரசு மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த மண்டலத்தில் நிறைய நாடுகள் இருக்குது. அந்த நாடுக்குள்ள பல கூற்றங்கள் அப்படின்னா கிராமங்கள் இடம்பெற்றிருந்தன. கிராமமே நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அழகாக கருதப்பட்டுச்சு பிற்கால சோழர் காலத்தில். அந்த நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. பேரரசு மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கு, மண்டலம் நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்டுக்குள்ள நிறைய கிராமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு. கிராமமே நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அழகாக இருந்திருக்கு. இதுதான் பிற்கால சோழர்களுடைய நிர்வாக முறை. பிற்கால சோழர்களின் உள்ளாட்சி நிர்வாகமானது பிற்கால சோழர் காலத்தில் ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் அப்படின்ற அமைப்புகள் மூலமாக செயல்பட்டது. அதாவது இப்போ ஒரு ஊர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரில் இந்தந்த வேலைகளை இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்கள தான் சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா இந்த ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார். இந்த மாதிரி இந்த 4 அமைப்புகள் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க பிற்கால சோழர் காலத்தில். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலை அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். பாருங்கள். வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. அவை ஊர்கள் என அறியப்பட்டன. அதாவது வேளாண்மையின் விரிவாக்கத்தினால், அதாவது இப்போது வேளாண்மை விரிவாக்கம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நில உடைமையாளராக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா இந்த குறிப்பிட்ட இந்த நிலத்தை வந்து 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ இவங்களுக்கு அப்படின்னு குத்தகைக்கு பிரித்து விட்டுக்குவார். குத்தகைக்கு பிரித்து விட்டார் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணி நில உரிமையாளருக்கு ஒரு பங்குன்னோ விவசாயம் பண்ணவங்களுக்கு ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கை வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. இதான் சொல்கிறாங்க. வேளாண்மையின் விரிவாக்கத்தால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாயின. ஏன் திடீர்னு விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாயின அப்படின்னு சொன்னாங்கன்னா, பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கேட்டு வருவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல ஒருத்தருக்கு நிலம் இருந்தது அப்படின்னா, சரி இந்த இடத்த நான் உங்களுக்கு குத்தகை கொடுறேன், இந்த இடத்த நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்து தான் விவசாயத்தை பார்த்தாகணும். அப்போது அவங்களுக்குன்னு தனியாக குடியிருப்பு அமைச்சு தரணும் இல்லைங்களா? அதை தான் சொல்கிறாங்க. வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவை ஊர்கள் என அறியப்பட்டன. இப்போ குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீடுகள் கட்ட முடியும், சரிங்களா? அப்போது இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னும் சிலருக்கு வீடு கட்டி தருவாங்க. அதாவது குடிசை அமைச்சு தருவாங்க வீடுன்னு சொல்ல போனால். அது மாதிரி கட்டி தரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள அந்த நிலப்பரப்பை ஒரு ஊர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஊர், அந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரே ஊர் பேர் தான் இருக்கும், சரிங்களா? அது வந்து மேல் அப்படி இல்லை கீழ் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா அது வடநாடு, தென்னாடு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதலைப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஒன்று சின்ன முதலைப்பட்டி அப்படின்னு இருக்குது, இந்த பக்கம் இருக்குது பெரிய முதலைப்பட்டின்னு இருக்குது. இன்னொன்று சின்ன கலங்காணின்னு இருக்குது, இன்னொன்று பெரிய கலங்காணின்னு இருக்குது. அதாவது அந்த ஒன்று அந்த திசை பேரை வச்சு சொல்லுவாங்க. வடகலங்காணி, தென்கலங்காணின்னு சொல்லலாம், இல்லை மேற்கு முதலைப்பட்டி, கிழக்கு முதலைப்பட்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேரை வந்து வச்சுக்குவாங்க, தனியாக பிரித்து வச்சுக்குவாங்க. ஒரு அடையாளத்துக்கு குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு, ஒரு பரப்பளவுக்கு மேலே போனால். அதான் இதெல்லாம் வந்து இந்த விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்கள் என அறியப்பட்டன. அதுக்கப்புறமா இந்த ஊரார் யார் அப்படின்னா நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார். அதாவது நில உடைமையாளர்கள் சொல்லுவாங்க, இல்லை பண்ணையார்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரார் என அழைக்கப்பட்டாங்க. இந்த ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தாங்க இந்த ஊரார். அதாவது
ஊரார் தான் நில உடைமையாளர்களாக இருக்காங்க. அந்த நில உடைமையாளர்கள் தான் பஞ்சம் கேட்டு பிழைக்க வரவங்களுக்கு வேலை கொடுத்து விவசாயிகளாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்புகள்லாம் அமைச்சு தருவாங்க. அப்போது அந்த ஊரை வந்து பார்த்திங்கன்னா அந்த நில உடைமையாளர் தான் வந்து உருவாக்கியிருப்பார். அப்போது அந்த ஊர் சார்பாக யார் பேசுவாங்க அப்படின்னா பெரிய தலை, பண்ணையார், நாட்டாமை அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஊர் சார்பாக அந்த பெரிய மனுஷன் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்த அந்த பெரிய மனுஷன் தான் வந்து பேசுவாங்க. அந்த பெரிய மனுஷனை தான் ஊரார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரார் வந்துட்டாரா, இந்த ஊரார் வந்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. அதான் அந்த நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார், ஊரின் சார்பாக பேசுகிறவங்களும் இந்த ஊரார் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் பிராமணர், கிராமங்களை சார்ந்த சபையோர் பொது நிலத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குவதையும் மேற்கொண்டனர். இந்த பிராமணர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிராமங்களை சார்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும், சபையோர்களுடைய பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்ககிட்ட தான் வருவாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு பேசி நீதி வழங்குவாங்க. என்ன வழக்கை வந்து விசாரித்து என்ன தண்டனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் சொல்லுவாங்க. இந்த ஊரார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. இந்த ஊர் சார்பாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்பாங்க அந்த ஊரார் அந்த நீதி வழக்கு நடக்கிற இடத்துல. வணிகர்களின் குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகித்தனர். அதாவது வணிகர்களுடைய குடியிருப்புகளை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு நகரத்தார். இந்த விவசாயிகளுக்கும் இந்த வணிகர்த்தாருக்கும் வித்தியாசம் இருக்குது. விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க, அதில் வர சாகுபடியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க இல்லைங்களா. இந்த வணிகர்கள் அப்படின்னா என்ன, இப்போ இந்த விவசாயிகள் சாகுபடி பண்ணுற அந்த தானியங்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் வேறு ஊர்களில் விற்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து வியாபாரிகள், வணிகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வணிகர்களுடைய குடியிருப்புகளை இந்த நகரத்தார் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்வோர், தங்க வேலை செய்வோர், நெசவு செய்வோர், மண்பாண்ட மனைவோர் ஆகியோரும் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலாளர்கள் அப்படின்ற கணக்கில் வருவாங்க. இருந்த போதிலும் தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள், இவங்களெல்லாம் தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தனியாக தொழில் வந்து செய்கிறவங்க, அதான் தனித்திறன் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்வோர், தங்க வேலை செய்வோர், நெசவு செய்வோர், மற்பாண்ட மனைவோர், இவங்க எல்லாமும் அந்த நகரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. இவங்க அந்த நகரத்தார் கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கண்ட்ரோலில் அந்த ஒரு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு தலைவர்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாடுகளில் நாட்டார் என்னும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது. அப்புறம் இந்த நாட்டார் அப்படின்ற அமைப்பு அந்த நாடை வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் செய்வாங்க. நாடுகளில் நாட்டார் எனும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய அந்த பூசல்கள் மற்ற சிக்கல்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள், பல்வேறு குழுக்கள் மூலம் பணிகளை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டாங்க. அதாவது இந்த ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள், இந்த மாதிரி மன்றங்களை வந்து பார்த்திங்கன்னா குழுக்கள் மூலமாக இங்கே வேலைகளை வந்து செஞ்சுக்குவாங்க. இந்த குழுக்கள் என்னென்ன வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னா நீர்ப்பாசனம், சாலைகள், கோவில்கள், தோட்டங்கள், வரி வசூல், மத விழாக்களை நடத்துதல் போன்ற பணிகளை மேற்கொண்டன. மத விழாக்கள் அப்படின்னு நம்ம ஊர் திருவிழாக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான மத விழாக்களை வந்து வரி வசூல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பணிகளை வந்து மேற்கொண்டாங்க. அதெல்லாம் நடத்துறது, அந்த நிர்வாகம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த மன்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. இந்த ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகள் எல்லாம் செய்வாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களுடைய உள்ளாட்சி நிர்வாகம். உத்திரமேரூர் கல்வெட்டுகள். இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாகும். அதாவது இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்குது. இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் தான் இந்த உத்திரமேரூர் கிராமம் அப்படிங்கிறது. சரி, அப்படி இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் என்னதான் இருக்குது அப்படின்னா இக்கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் கல்வெட்டுகள் இருக்குது. அந்த உத்திரமேரூர் கிராம கல்வெட்டில் என்ன இருக்குன்னா அந்த கிராமத்துக்கான கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றியே அந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டாக செதுக்கி வச்சுருக்காங்க. சரி, என்னதான் அந்த கல்வெட்டில் செதுக்கியிருக்காங்க, எப்படி வந்து இவங்க உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. ஒவ்வொரு குடும்பிலிருந்தும், அதாவது குடும்புனா வார்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வார்டு மெம்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வந்தப்போ வந்து வார்டு மெம்பருக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வார்டு மெம்பரை பற்றி தான் சொல்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு குடும்பிலிருந்தும், குடும்பம் அப்படின்னா வார்டு அப்படின்னு அர்த்தம், ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதாவது ஒவ்வொரு வார்டிலிருந்தும் ஒரு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மொத்தம்
30 குடும்பங்கள், 30 வார்டு அப்படின்னு அர்த்தம். மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன. போட்டியிடும் ஆடவர், ஆடவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிருக்காங்க, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடலை, ஏன்னா ஆடவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. போட்டியிடும் ஆடவர் என்னென்ன தகுதின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது போட்டியிடுறதுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். போட்டியிடும் ஆடவர் 35 முதல் 70 வயது வரம்புக்குள் இருத்தல் வேண்டும். 35 வயது நிரம்பியவராக இருக்கணும். அதே நேரத்தில் 70 வயதுக்குள்ளேயும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த 35 to 70 அப்படிங்கிறது. இப்போது இந்த வயது வரம்பு வந்து 35 to 70 இல்லையா. இப்போது வேத நூல், இப்போ இன்னொரு தகுதி சொல்கிறாங்க பாருங்கள். வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உரிமையாளராகவோ அப்படி இல்லைன்னா சொந்த வீடு உடையவராகவோ இருக்க வேண்டும் என்பவை தகுதிகளாகும். இதெல்லாம் தான் தகுதி. நல்லா பார்த்துக்கோங்க. பிற்கால சோழர் காலத்தில் இப்போ ஒருத்தர் வார்டு மெம்பராக நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்? ஒரு வார்டில் இருந்து ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மொத்தம் அந்த கிராமத்துக்கு 30 குடும்பங்கள்னால் வார்டுன்னு அர்த்தம். 30 வார்டு மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. போட்டியிடும் ஆடவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வயது வரம்புக்குள்ளே இருக்கணுமா? 35லேருந்து 70 வயதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுமா? அது மட்டும் போதுமா? கிடையவே கிடையாது. வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் ரொம்பவும் முக்கியம். அப்படி இல்லைன்னா நில உரிமையாளர்களாகவோ சொந்த வீடு உடையவராகவோ இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடும் இல்லை, எந்த ஒரு நிலமும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடாது. நான் விலகிடணும், உனக்கு இந்த தகுதியில் போ அப்படின்னு விலக்கி வச்சுருவாங்க. வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு வேலை செய்வாங்கள்ல, அவங்களுக்குலாம் இந்த உரிமையே கிடையவே கிடையாது. சொந்த வீடு வச்சுருக்கணும், நில உரிமையாளர்களாக இருக்கணும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பினர்களாக நிற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் தட்டில் நல்லா பணக்காரங்களாக இருக்கவங்க தான் அந்த வார்டு மெம்பராக நிற்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கு, அந்த வார்டு மெம்பருக்கு நிற்கிறதுக்கான தகுதிகள். தேர்ந்தெடுக்கும் முறை என்ன முறை அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல்தட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிட்டுட்டாங்க. இப்போ என்ன தேர்ந்தெடுக்கும் முறைன்னு பாருங்கள். ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் ஒவ்வொரு வார்டிலிருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களின் பெயர்கள் பனை ஓலை துண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படும். இந்த குட ஓலை முறை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முறை தான் இந்த கல்வெட்டிலையும் சொல்லியிருக்காங்க. உத்தரமேரூர் கல்வெட்டிலையும் பனை ஓலை துண்டுகளில் எழுதப்படும். அவை மட்பாண்டம் ஒன்றில் போடப்படும். அதான் குட ஓலை முறை தான். மட்பாண்டம் ஒன்றில் போடப்படும். மன்றத்தின் மூத்த உறுப்பினர் ஒரு சிறுவனை அழைத்து குடத்துக்குள் உள்ள ஓலை துண்டுகளை எடுக்க சொல்லி அதில் எழுதப்பட்டுள்ள பெயரை அறிவிப்பார். அந்த சின்ன பையனை ஒருத்தர் கூப்பிடுவாங்க, தம்பி நீ வா, நீ வந்து இதுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு ஓலை எடு அப்படிம்பாரு. அந்த சின்ன பையன் ஓலை எடுத்து கொடுப்பார் அந்த மூத்த உறுப்பினர் கையில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து படிப்பார். இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் வந்து பேர் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. இம்முறைப்படி தான் பல குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்யப்படும். இந்த விஷயந்தான் இந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்குது, வேறு எதுவும் கிடையாது. உத்தரமேரூர் கல்வெட்டில் இந்த கல்வெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு. நம்ம உத்தரமேரூர் கல்வெட்டில் எதை வந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத குறித்து தெளிவாக இந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமா உத்தரமேரூர் கல்வெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த குட ஓலை முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து அந்த காலத்தில் எலெக்ஷன் நடந்தது, இப்போ நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்கு இல்லையா, வார்டு மெம்பருக்கான பஞ்சாயத்து எலெக்ஷன், அது எப்படி அந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் அவங்களுக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்க, ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து யார் அவங்களுக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்டுக்குள்ளேருந்து இந்த இவர் நிப்பாரியா, இவர் தான் நம்ம வார்டுக்கு வந்து நல்லா இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்டு உறுப்பினர்களை அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கு. இதுதான் உத்தரமேரூர் கல்வெட்டுகள் பற்றிய தகவல். பிற்கால சோழர்களின் வருவாய். சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நிலவரி மூலம் பெறப்பட்டது. பிற்கால சோழ அரசோடைய பொது வருவாய் முக்கியமாக எதன் மூலம் பெறப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா நிலவரி மூலமாக பெறப்பட்டது. அந்த நிலவரியை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நிலவரி வந்து பார்த்தீங்கன்னா காணிக்கடன் என்று அழைக்கப்பட்டது. இது என்ன காணிக்கடன் அப்படின்னா, இந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காக்காணி அரக்காணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அதான் காணினா நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும். காக்காணி அரக்காணின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதான் காணி கடன். நில வருவாயை தான் காணி கடன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. நிலவரியை நிர்ணயம் செய்வதற்காக சோழ அரசு விரிவான அளவில் நில அளவை பணியை மேற்கொண்டது. ஏன் இந்த நில அளவை பணியை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இந்த அளவுக்கு நிலம் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட இந்த அளவுக்கு விளைச்சல் விளையும், இப்படி இந்த அளவுக்கு இவர் விளைச்சல் விளைஞ்சதுன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு இவ்வளவு வரி கட்டணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக தான் சோழ அரசு விரிவான அளவில் நில அளவை பணியை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க.
மகசூலில் 1/3 வரியாக வசூலிக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மகசூலில் 1/3 வரியாக வசூலிக்கப்பட்டது அப்படின்னா இந்த வரி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தானியமாகவே வசூல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வரி வந்து பார்த்தீங்கன்னா தானியமாக வசூல் செய்யப்பட்டது அப்படின்னா வறட்சி காலத்தில் எந்த ஒரு விளைச்சலும் இருக்காது இல்லைங்களா? அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க வரி கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ அதுக்கு மாறா வரி வந்து நீங்கள் பொற்காசுகளாக தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விளைச்சல் வருதோ வரலையோ, விளைச்சல் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு பயன் இருக்கோ இல்லையோ, வரி மட்டும் நீங்கள் மாதம் மாதம் கட்டிடணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வரி கண்டிப்பாக கட்டிடணும், எங்களுக்கு பொற்காசுகள் வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முறை இருக்கும். இப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தானியமாக தான் கட்டணும் அப்படின்னா விளைச்சல் வரல அப்படின்னு இவங்க கட்டவே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு முறை இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழர் காலத்தில், பிற்கால சோழர் காலத்தில் ஒரு நல்ல வரி வசூல் முறைன்னே சொல்லலாம். மகசூலில் 1/3 வரியாக வசூலிக்கப்பட்டது. இந்த வரி பெரும்பாலும் தானியமாக வசூல் செய்யப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தானியமாக வாங்காமல் எங்களுக்கு பணமாக கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. பணமாக கொடுத்துரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விளைச்சல் வருதோ இல்லையோ, வறட்சி வருதோ இல்லையோ, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் மட்டும் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான வரி வருவாயாக இருக்கும். இது நல்லா இருக்குது, இந்த வருவாய் முறை நல்லா இருக்குது. நில வரியை தவிர தொழிலில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டன. தொழில் வரிகள் அப்படின்னா என்னென்னா, இந்த தச்சர், மரம் வெட்டுவோர், இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க இல்லைங்களா? தங்க வேலையை செய்கிறவங்க, இதெல்லாம் செய்கிறவங்க. அப்புறம் வணிகர்கள் இங்கிருந்து அந்த தானியங்களையோ காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வேற ஒரு நாட்டில் விற்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுங்க வரின்னு இருக்கும். அந்த துறைமுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வரி இருக்கும். அந்த வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வணிகர்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரிகள்லாம் வசூல் செய்யப்பட்டிருக்கு பிற்கால சோழர் காலத்தில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களுடைய வருவாய் முறை. பிற்கால சோழர் காலத்தில் நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு, அதாவது நிலம் சார்ந்த சமூக அமைப்பு. அந்த நிலம் சார்ந்து மேல்நிலையில் யார் இருக்கா, கீழ்நிலையில் யார் இருக்கா, இவங்களுக்கு நடுவில் யார் இருக்கா, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? மேல்தட்டு, இடைத்தட்டு, கீழ்த்தட்டு, இந்த மாதிரியான நிலம் சார்ந்த சமூக அமைப்பு பார்க்க போகிறோம். சோழ அரசர்கள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும், இந்த கோவில்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான கொடை வளங்கள் அப்படின்னா தேவதான கிராமங்கள் அப்படின்ற கணக்கில் வந்துடும். அந்த பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் வழங்குறாங்க இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா தேவதான கிராமங்கள், தேவதான நிலங்கள் அப்படின்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத நிறுவனங்களும் கொடையாக வழங்கினாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோழ அரசர்கள் நிலத்தை வந்து இவங்களுக்கு கொடையாக வழங்கியிருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா சோழ அரசர்கள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை யார் யார் கொடையாக அளிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் வரி இருக்குது. இது வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள். அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் மத நிறுவனங்களுக்கும் கொடையாக வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் அப்படின்னா அழைக்கப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னா பள்ளிச்சந்தம் என அழைக்கப்பட்டது. அப்புறம் வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் என்ன அழைக்கப்பட்டாங்கன்னா வேளாளர் என அழைக்கப்பட்டனர். இதில் நிறைய பெயர்கள் வருது, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. வேளாளரில் ஒரு பிரிவினர் உளுகுடி என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது. இந்த வேளாளர் இருக்காங்க இல்லைங்களா? வேளாண் வகை என்னும் நிலங்களின் உரிமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். இந்த வேளாளர்களில் ஒரு பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா உளுகுடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த உளுகுடி அப்படிங்கிறவங்க நிலங்களுடைய உரிமையாளர்களாக இருக்க முடியாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியிருந்தது. இந்த பிரம்மதேய வேளாண் நிலங்கள் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்பட்ட வேளாண் நிலங்கள். இந்த வரி விலக்கு அளிக்கப்பட்ட வேளாண் நிலங்கள் யார் யார் கொடுப்பாங்க அப்படின்னா அரசு அதிகாரிகள், பிராமணர்கள், கோவில்களுக்கும் அப்புறம் அந்த மத நிறுவனங்கள் இருக்காங்க இல்லைங்களா? இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசர்களுக்கு வந்து வரி கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் இந்த நிலங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளுகுடி என்று அழைக்கப்படுற இந்த வேளாண் விவசாயிகள், சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நில உரிமையாளர்களாக இருக்க முடியாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியவர்களாக இருந்தது. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையாளர்கள் கிடையாது. இந்த வேளாளர்கள் எல்லாம் மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள், அதாவது வேளாளர்னு சொல்லி நில உடைமையாளர்களாக இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து மேல்வாரத்தை விளைச்சலில் பெற்றனர். மேல்வாரம் அப்படின்னு என்ன? விளைச்சலில் பெரும்பகுதியை வந்து வாங்கிக்குவாங்க அந்த உரிமையாளர்களாக இருக்காங்க. இந்த உளுகுடி அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நில உடைமையாளர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த உளுகுடி பிரிவை சார்ந்தவங்க
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவதேய வேளாண் நிலம் இருக்கு இல்லையா, பிரம்மதேய வேளாண் நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலங்களில் வேளாண் வேலைகளை விவசாயம் செய்கிறவங்களும் இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளுகுடிகள் கீழ்வாரத்தை, அதாவது விளைச்சலின் சிறிய பகுதியை வந்து பெற்றாங்க. அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. சமூகத்தின் இடைமட்டத்தில் போர் செய்வோரும் வணிகர்களும் இடம்பெற்றிருந்தனர். அப்போது ஒரு சமூகத்தில் முதல்நிலை, இடைநிலை, கடைநிலையில் இருக்காங்க. இந்த முதல் நிலையில் யார் இருக்காங்க அப்படின்னா இந்த வேளாளர். இந்த வேளாளர்லேயே இந்த நில உடைமையாளர்களாக இருக்காங்க இல்லைங்களா, பிராமணர்கள், அப்புறம் வந்து இந்த அரசு அதிகாரிகள், கோயில்களுக்கு வந்து நிலம் வழங்குவாங்க இல்லைங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத நிறுவனங்களுக்கும் நிலம் வழங்குவாங்க. இதெல்லாம் வரி விலக்கு செய்யப்பட்ட நிலங்கள். இந்த நிலங்களில் யார் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வேளாளர் அப்படின்னு அறியப்படுறாங்க. இந்த வேளாளர் வந்து நில உடைமையாளர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அந்த வேளாளர்கள்லேயே உளுகுடி அப்படின்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க. அந்த வேளாளர்லேயே இந்த உளுகுடி பிரிவினர் வந்து பார்த்திங்கன்னா நில உடைமையாளர்கள் கிடையாது, அந்த நிலத்தில் வந்து வேலை செய்பவர்களாக இருப்பாங்க. அந்த மேல்தட்டு வேளாளர்கள் கீழே இந்த உளுகுடி அப்படிங்கிறவங்க வேலை செய்கிறவர்களாக இருப்பாங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தட்டில் இருப்பாங்க. இந்த இடைமட்டத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த சமூகத்தோடைய இடைமட்டத்தில் போர் செய்வோரும் வணிகர்களும் இடைமட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருப்பாங்க. அப்போ டாப்பில் வந்து அரசு அதிகாரிகளும் பிராமணர்களும் இருப்பாங்க. இடைமட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வணிகர்களும் போர் செய்கிற வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இடைமட்டத்தில் இருப்பாங்க. இந்த கீழ்மட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிறாங்க இல்லைங்களா, இந்த உளுகுடி பிரிவினர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர் காலத்தில் நிலம் சார்ந்த சமூக அமைப்பு. பிற்கால சோழர்களின் நீர்ப்பாசனம். சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கினர். சோழர்கள் எந்த அளவுக்கு நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இதில். கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும் சோழர்களுடைய நீர்ப்பாசனத்திற்கு. அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து பார்த்திங்கன்னா 16 மைல் நீளம் கொண்ட ஒரு ஏரிக்கரை தடுப்பணையை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காரு. இதுதான் பிற்கால சோழர்களுடைய நீர்ப்பாசனத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்தது பாருங்கள், காவிரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாற்றி விடுவதற்கான வடி வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சு ஒரு பள்ளத்தாக்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே நேராக போயிட்டே இருக்குது. ஆனால் அது அப்படியே போயிட்டே இருந்த போதுமா, அது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பயன்படணும். அப்போது ஒரு நாட்டை ஆளும் அரசன் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கணும். எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க, காவிரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாற்றி விடுற மாதிரி. அதாவது நீர் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திசை மாற்றி விட்டுறணும். அந்த மாதிரி திசை மாற்றி விடுவதற்கான அந்த வழிவகைகளை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அந்த நாட்டுடைய அரசன் செஞ்சு கொடுக்கணும். அதை தாங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க, வடி வாய்க்கால்களை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. என்ன இந்த வடி வாய்க்கால்கள் அப்படின்னா, தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால். அதாவது வாய்க்கால் வழியாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி வந்து கொண்டுகிட்டு வருது வாய்க்கால். தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். அதான் வடி வாய்க்கால்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்க்கால்னா என்னென்னா தேவைப்படும் நீரை, மக்களுக்கு தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வெள்ளாமை பண்ணுறாரு, வெள்ளாமை பண்ணி அந்த அளவுக்கு தான் அதுக்கு நீர் விடணும் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் தண்ணி விடணும். அதை விட அதிகமாக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமான நீரை வந்து பார்த்திங்கன்னா அந்த வடிகால் மூலமாக வெளியேற்றிடுவாங்க. இதுக்கு தான் வாய்க்காலும் வடிகாலும் வந்து பார்த்திங்கன்னா உபயோகப்படுது. பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால் என அழைக்கப்பட்டது. அதாவது இப்போது இந்த ஊர் கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க, ஊர் பொது கிணறு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் தண்ணி முண்டுட்டு போகலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அதை விட்டுவிட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டி வச்சுருக்காங்க, அந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா அவர் வந்து அந்த வீட்டில் வேணும்னா அவர் சொந்த செலவில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டி வச்சுருப்பார் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா கை வைக்கக்கூடாது. அப்போது ஊர் பொது கிணறுன்னு சொல்லுவாங்க, அங்கே யார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா புழங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால் என அழைக்கப்பட்டது. அந்த ஊர் வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது நாடு. நாடு என்னும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் என குறிப்பிடப்பட்டன. ஊருக்கு பயன்பட்ட வாய்க்கால் ஊர் வாய்க்கால் அப்படின்னா, நாடு இருக்கு இல்லையா, நாட்டுக்கு பயன்பட்ட வாய்க்கால் நாடு வாய்க்கால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. என்ன இந்த சுற்றுமுறை? நீர் விநியோகம் அப்படின்னா என்ன? விநியோகம்னா என்ன? எல்லாத்துக்குமே கொடுக்கறது தான் விநியோகம் அப்படிங்கிறது. அப்போ நீர் விநியோகம்னா என்ன? இப்போதைய முறைக்கு வருவோமே.
இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தெருவுக்கு தெரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தண்ணி பைப்பு, ஒரு உப்பு தண்ணி பைப்பு இருக்கும். தண்ணி முறை அப்படின்னு சொல்லி ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் 4 தெருவுக்கு இன்னைக்கு தண்ணி முறை, அடுத்த 4 தெருவுக்கு நாளாரணி தண்ணி முறை. அதுக்கு வந்து அதாவது அது ஷெட்யூல் பண்ணி இவங்களுக்கு இந்த தண்ணி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, தண்ணி முறை. அதை தான் சொல்கிறாங்க, விநியோகத்தில் நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்தது. இந்த மாதிரி தண்ணி முறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வாய்க்கால்லேருந்து நீர் விடுறாங்க இல்லைங்களா, அது வந்து சுற்றுமுறை நடைமுறையில் இருந்தது. இன்றைக்கி இவங்க வந்து அவங்களுடைய நிலத்துடைய பாசனத்துக்காக வந்து நீர் உபயோகப்படுத்திட்டாங்களா, அடுத்தது அவங்க முறை, அடுத்தது அவங்க முறை அப்படின்னு வரும். அப்படி இல்லாமல் இப்போ ஒரு நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஆள் வந்து அந்த நிலத்தை வச்சு பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலத்தை விற்கிறாரு. அப்போ கொஞ்சம் நிலத்தை விற்றப்போ என்ன ஆகும், அந்த நிலத்தை வாங்குறாங்க இல்லைங்களா கொஞ்சம் நிலத்தை, அவங்களுக்கும் அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு அந்த பத்திரத்தில் பதிவு பண்ணிக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தையே எழுதுவாங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே அவர் இன்னும் கொஞ்சம் நிலத்தை விற்கிறார். இதே மாதிரி ஒரு 4-5 பேருக்கு நிலம் விற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 5 பேர்த்துக்குமே அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா பொது தான். 5 பேர்த்துக்குமே அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற அந்த உரிமை இருக்குது. அப்படி தான் அந்த பத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்களே ஷெட்யூல் பண்ணிக்குவாங்க. திங்கக்கிழமை நான் எடுத்து விட்டுக்கிறேன், செவ்வாய்க்கிழமை நீ எடுத்து விட்டுக்கோ, புதன்கிழமை நீ எடுத்து விட்டுக்கோ, வியாழக்கிழமை நீ எடுத்து விட்டுக்கோ, வெள்ளிக்கிழமை நான் எடுத்து விட்டுக்கிறேன், சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எடுத்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி அவங்களே பிரிச்சுக்கிறது தான் முறை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இருந்தது. அப்படின்னா இந்த நீர் விநியோகத்தில் இந்த சுற்றுமுறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களுடைய நீர்ப்பாசனம். பிற்கால சோழர்களுடைய மதம். பிற்கால சோழர்கள் சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராவர். பிற்கால சோழர்கள் எந்த மதத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராக இருந்தாங்க அப்படின்னா சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராக இருந்திருக்காங்க. சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளன. இதை நோட் பண்ணிக்கோங்க. சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான யாரால் பாடல்களாக இயற்றப்பட்டன அப்படின்னா சைவ அடியார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், நாயன்மார்கள் அப்படின்னு, நாயன்மார்களாக பாடல்களாக இயற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட அவை திருமுறைகள் என அழைக்கப்பட்டன. இப்போது இந்த சைவ அடியார்கள் நாயன்மார்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த நாயன்மார்கள் வந்து சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை பாடல்களை எழுதி வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு இருக்குது. அவங்கவுங்க ஒரு புலவர் இருந்தார் அப்படின்னா இது என்னுடைய நூல் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதை வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பற்றி தான் அதில் சொல்லியிருக்காங்க, எல்லா நாயன்மார்கள் எல்லாருமே. அப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புக்காக போடலாம் இல்லைங்களா. அந்த புக்காக போட்டவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து என்ன பேர் வச்சுருக்காரு அப்படின்னா திருமுறைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சுருக்காரு. சைவ திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி அந்த மாதிரி பேர் வச்சுருக்காரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களுடைய மதம். பிற்கால சோழர்களின் கோவில்கள். சோழர்கள் காலத்தில் பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டப்பட்டன. என்னென்ன கோவில்கள் அப்படின்னு பாருங்கள். அந்த கோவில்கள்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இந்த மாதிரியான இடங்களில் இருக்கிற சோழர்கள் கட்டின கோவில்கள் எதற்கு களஞ்சியமாக இருக்குது அப்படின்னா கலைகளான கட்டடங்கள், கட்டடக்கலை, சிற்பக்கலை, செப்பு சிலைகள், ஓவியங்கள், படிமவியல் இதனுடைய களஞ்சியமாக இருக்குது. சோழர்கள் கட்டின கோவில்கள் இந்த கலைகளுடைய களஞ்சியமாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன கலைகள்னு பாருங்கள். கட்டடக்கலை, சிற்பங்கள், செப்பு சிலைகள், ஓவியங்கள், படிமவியல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் இருக்குமா. கோவிலுடைய கட்டடக்கலை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கோவிலில் சிற்பங்கள் செதுக்கி இருக்காங்க, அந்த சிற்பம் எதுக்கு இப்படி இருக்குன்னு பார்க்குறோம். செப்பு சிலைகள்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள் ஓவியம்லாம் வரைஞ்சிருப்பாங்கள்ல அந்த சுவர்களில், அந்த ஓவியங்கள், படிமவியல் இதனுடைய களஞ்சியமாக இருக்குது பிற்கால சோழர்கள் கட்டின கோவில்களில். அப்புறம் சோழர்கள் கால கோவில்கள் வழிபாட்டிற்கான இடங்கள் மட்டுமல்லாமல் பெருமளவு நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்தன. அதாவது இப்போ சோழர்கள் ஒரு கோவிலை கட்டினாங்க அப்படின்னா கோவில் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் கோவிலுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து யாரும் ஆக்கிரமிக்க முடியாது. அந்த மாதிரி சோழர்கள் கட்டின கோவில்கள் வழிபாட்டிற்கான இடங்களாக மட்டுமல்லாமல் பெருமளவு நிலங்களை சொந்தமாக கொண்ட கோவில்களாகவும் இருந்திருக்கு. அவை கல்வியையும் பக்தி கலைகளின் வடிவங்களான நடனம், இசை, நாடகம் ஆகியவற்றையும் வளர்த்தது. அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் அந்த கோவில் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வி கற்கிறது, பாடம் சொல்லி கொடுக்கறது கோவில் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம். பக்தி கலைகளின் வடிவங்களான நடனம், இசை, நாடகம் இதெல்லாத்தையும் அந்த கோவில் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தாங்க. அப்புறம் நடனமாதர்,
இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், இசைக்கருவிகளை மீட்டுவோர், அர்ச்சகர்கள் ஆகியோர் கோவில் பணியாளர்கள் ஆவர். இப்போது அந்த காலத்தில் அந்த கால படமே எடுத்துக்கோங்களேன். அந்த கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கருவியை வாசிக்கிட்டு இருப்பாங்க, இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க, பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க, பாடல்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நடனம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் உள்ள கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் இருப்பார். சரிங்களா? இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பணியாளர்கள். இவங்க எல்லாத்துக்குமே அந்த கோவிலில் இருந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுப்பாங்க. மாதம் மாதம் சம்பளம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படிக்காசு மாதிரி கொடுப்பாங்க. அதான் நடனமாதர், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், இசைக்கருவிகளை மீட்டுவோர், அர்ச்சகர்கள் இவங்க எல்லாருமே கோவில் பணியாளர்கள். இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் தஞ்சை பெரிய கோவில், சோழர்கள் கட்டினது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் கட்டிய கோவில்கள். பிற்கால சோழர்களின் கல்வி பணி. சோழ அரசர்கள் கல்வி பணிகளுக்கு பெரும் ஆதரவு நல்கினர். அதாவது கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க சோழ அரசர்கள். முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம், அதாவது தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் அப்படின்ற கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியிருக்காரு. முதல்ல முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற எண்ணாயிரம் அப்படின்ற கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியிருக்காரு முதலாம் ராஜேந்திரன். அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 14 ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலில் 340 மாணவர்கள் வேதங்கள், இலக்கணம், உபநிடதங்கள் ஆகியவற்றை கற்றிருக்காங்க. அவருக்கு பின்வந்த, அதாவது இந்த முதலாம் ராஜேந்திரனுக்கு பின்வந்த ஆட்சியாளர்கள் அவருடைய அந்த பணியை முன்னுதாரணமாக கொண்டு அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சில அரசர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அதன் மேலே பெருசாக வந்து நாட்டம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லூரியை மூடுங்க, அந்த இடத்துல வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த முதலாம் ராஜேந்திரனுக்கு பின்வந்த ஆட்சியாளர்களும் அவருடைய பணியை முன்னுதாரணமாக வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவும் முக்கியம். கல்வி ரொம்பவும் முக்கியம், அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்கங்கிறது இதிலிருந்து தெரியுது. அதன் விளைவாக பின்வந்த ஆட்சியாளர்களும் இதை வந்து ரொம்பவும் கருத்தாக வச்சு ஃபாலோ பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அதன் விளைவாக இன்றைய புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருபுவனை அப்படின்ற ஊரிலையும் இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலிலும் முறையே 1048, 1067 ஆகிய ஆண்டுகளில் இதே போன்ற கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டன. அதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சின்னதாக செய்ய ஆரம்பித்தோம்னா கூட போதும், அந்த நல்ல விஷயம் அப்படியே பரவி 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 வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அங்கே அப்படி செய்கிறாங்களே, இது நல்லா தானே இருக்குது, இங்கே நம்ம இந்த விஷயத்தை செஞ்சால் நம்ம மக்களும் இதனால் பயனடைவாங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்லி மற்ற இடத்துலையும் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா? நம்ம வந்து இந்த அசால்ட்டாக எடுத்துக்கிறோம். ஆமாம், எவனும் ஃபாலோ பண்ணல, நம்ம மட்டும் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அது கிடையவே கிடையாது. இன்றைக்கி இல்லைனாட்டும் என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற அந்த விஷயம், நல்ல விஷயம் இன்னும் நிறைய இடத்துல பரவி, ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்கல்ல, சொல்லுவாங்கள்ல அங்கே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துலையும் இந்த நல்ல விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்தாமல் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு முன்னுதாரணமாக இருந்து அவங்களும் அதை கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரியுது. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். புதுச்சேரி பக்கத்தில் இருக்க திருபுவனை அப்படின்ற ஊர்லேயும் இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க திருமுக்கூடலையும் முறையே 1048, 1067 இந்த வருஷத்தில் இதே மாதிரியான வேத கல்லூரிகள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. உன்னதமான இலக்கியங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் இக்கால பகுதியை சார்ந்தவையாகும். இந்த 1048, 1067 இந்த நூற்றாண்டு காலத்தையே சார்ந்தவை தான் இந்த பெரிய புராணமும் கம்பராமாயணமும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களுடைய கல்வி பணி. பிற்கால சோழர்களின் வணிகம். சோழர்களின் காலத்தில் வணிகம் தலை தோங்கியது. எப்படின்னு பார்க்கலாம். 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் எனப்படும் வணிக குழு அமைப்புகளை சார்ந்த வணிகர்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதாவது இந்த வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கில்டுகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சரி, இப்போ நம்ம அந்த 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஏன் இப்படி ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த 5 வண்ணத்தார் அப்படின்ற குழு யார் யார் அடங்கியது அப்படின்னா, மேற்கு ஆசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்களை உள்ளடக்கியது தான் இந்த 5 வண்ணத்தார் அப்படின்ற குழு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் இருக்காங்க பாருங்கள். மேற்கு ஆசிரியர்கள் ஒருத்தர், அரேபியர்கள் 2, யூதர்கள் 3, கிறிஸ்தவர் 4, இஸ்லாமியர்கள் 5. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 5 வண்ணத்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க.
இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடல் கடந்து வணிகம் செய்கிறவங்க தான் இந்த அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க. இவங்க மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்கிறாங்க இந்த அஞ்சு வண்ணத்தார். அடுத்தது மணி கிராமத்தார் அப்படின்னா என்னென்னா, இந்த மணி கிராமத்தார் வணிகக்குழு அமைப்பை சார்ந்த வணிகர்கள் உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கடல் கடந்து வணிகம் செய்தவர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வண்ணத்தார், உள்நாட்டில் வணிகம் செய்தவங்களை மணி கிராமத்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த ரெண்டு அமைப்புகளையும் சேர்த்து தான் கில்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த அமைப்பு எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க. காலப்போக்கில் அவ்விரு அமைப்புகளும் அஞ்சு வண்ணத்தார் அப்படின்ற அமைப்பும் மணி கிராமத்தார் அப்படின்ற இந்த இரண்டு அமைப்புகளும் 500வர் திசை 1500வர் அப்படின்ற பெயர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைஞ்சிட்டாங்க, ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் இந்த 500வர் திசை 1500வர் அப்படின்ற இந்த அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டது. எந்த இடத்துல இருக்கிற அந்த வழிகாட்டுதலின்படி அப்படின்னா கர்நாடகா மாநிலம் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்போடைய வழிகாட்டுதலில் இந்த திசை 1500வர் இந்த அமைப்புகள் வந்து செயல்பட்டுச்சு. இந்த 500வர் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை வந்து செயல்படுத்துச்சு. இந்த 500வர் அமைப்பு தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த வணிகத்தின் மூலமாக என்னென்ன கிடைச்சதுன்னு பாருங்க. அதாவது இந்த 500வர் அமைப்பு தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை வந்து செயல்படுத்துச்சு. அப்படி அவங்க செயல்படுத்துறதன் மூலமாக ஏதாவது நம்ம நாட்டுக்கு வரணும் இல்லையா, இறக்குமதி ஆகணும் இல்லையா, அப்படி என்ன இறக்குமதியாக இருக்குன்னு பாருங்க. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த வணிகத்தின் மூலமாக யானை தந்தங்கள், பவளம், சங்குகள், ஒளிபுகும் புகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், வர்ணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டது. இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட மேற்கொள்ளப்பட்ட வணிகத்தின் மூலமாக இந்த விஷயங்களை இறக்குமதி செய்யப்படுது. யானை தந்தம், பவளம், சங்குகள், ஒளிபுகும் புகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், வர்ணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் இதெல்லாம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. சரி, இப்போ ஒரு பொருள் இங்கே இறக்குமதி செய்யப்பட்டுச்சுன்னா நம்ம ஏதாவது ஒன்று ஏற்றுமதி செய்யணும் இல்லையா? இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு என்ன ஏற்றுமதி செஞ்சுருக்காங்கன்னா சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், விலை உயர்ந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களுடைய வணிக முறை.